நான் இங்கே ஊருக்கு எப்போல்லாம் வரேனோ அப்போம்லாம் எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருவாங்க என்னுடைய தங்கச்சி. போன தடவை வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஃபில்டரை மாசத்துல ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணாதான் வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்தேன். அவள் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டு இது வரைக்கும் மிஷினை க்ளீன் பண்ணவே இல்லைங்க. போன வாட்டி எப்போமோ ஊருக்கு வரும்போது இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இன்னைக்கு இதை க்ளீன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ இந்த வாஷிங் மிஷினை டாப் டூப்பாக கழட்டிட்டு வெளியே எடுத்து போட்டு தாங்க இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல மிஷினில் இருக்கிற ஃபில்டரை கழட்டி எடுத்துட்டேன். ஃபில்டர் மாட்டினா அந்த இடத்துல நிறைய கரையாக இருந்தது. அதை லிக்யூட் போட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. அந்த கரை ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கலட்டி எடுத்து வச்சுருக்க ஃபில்டரில் உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு நிறைய கரை இருந்ததுங்க. அதையுமே நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ நாள் க்ளீன் பண்ணாமல் இருக்க போய் தாங்க இவ்வளோ கரை இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு கரை இருக்காது. ஃபில்டரை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷினில் அடியில் நிறைய கரை இருக்கும். அதை எப்படி நான் கலட்டி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் போடுறேங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.